சென்னை தரமணியில் பீகார் இளைஞரின் குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய 48 மணி நேரத்திற்குள் இந்த கொடூரம் குறித்த செய்தி வெளியாகியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். திமுக அரசு நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரிக்கும் என பாமக தலைவர் அன்புமணியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை தரமணியில் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் படுகொலை செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் திமுக அரசுக்கு தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றனர். இப்படி ஒரு கொடூரத்தை பார்ப்பதா என்று அன்புமணி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சியில் சென்னை பாதுகாப்பாக தான் இருக்கிறதா என பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றவாளிகள் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என திமுக எம்பி கனிமொழியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.